Marvel Studios Thunderbolts opens in Indian theatre from May 1, 2025. English, Hindi, Tamil and Telugu. உங்கள் லெஜெண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. எங்க அம்மாக்கு பையன் பொண்ணு எல்லாமே நான் தான். அம்மா தவறினப்போ வேஷ்டி கட்டிட்டு சுடுகாடு வரைக்கும் அவன் பானையை பிடிச்சிட்டு இந்த ஈமக்கிரியெல்லாம் செஞ்சான்னா எங்க அப்பா அவர் மடியில நான் பிறந்தேன், அவர் என் மடியில தவறினார். அப்பாக்கும் நான் தான் வச்சேன். யாராவது சொந்த பந்தம் நீ ஏன் பொண்ணு வைக்கிற அப்படின்னு கேட்பாங்க. இங்க நிறைய பேர் இருக்காங்க. எங்க அம்மாவுக்கு நாங்கள் அந்த சடங்கெல்லாம் பண்ணலை. அப்பா தவறினப்போ எல்லாரும் வர்றது, வளையல் உடைக்கிறது, பொட்டை துடைக்கிறது. ஐ செட் நோ. ஏன்னா அவர் நினைவா தாலி வேணா கழட்டி வச்சுக்கோங்க. வேலைக்கு வந்த டைம்ல கூட எங்க அம்மாவுக்கு எல்லாமே அவர் தான் பார்த்துட்டார். பீங் அன் ஹார்ட் பேஷண்ட், மாத்திரை எடுத்து கொடுக்கறது, இன்சுலின் போடுறது எல்லாமே ஹீல் டேக் கேர். ட்ரிகர் பண்ணி விடுவாங்க அவரை. நீ என்ன அவங்க வீட்டில் இருக்கா, நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், வேறு வீட்டுக்கு போயிட்டோம், எங்களுக்கு அந்த வீட்டு சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. இன்ஃபேக்ட் நான் என் மருமகளுக்கு அந்த ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் ஃபெமினிசம் ஆடை குறைக்கிறதுலையோ இல்லை ஆபாசமாவையோ கிடையாது. நாங்கள் பெண்கள் நிகர் அப்படின்றது நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் தட்டி கழிக்காம ரியல் ஃபெமினிசமே இதுதான். ஸோ இப்போ சிறகடிக்க ஆசை. எனக்கு ஏதாவது நடந்தாலும் என்னோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் நடக்கணும். ஐ விஷ் தட் நான் வீட்டில் இருக்கக்கூடாது அந்த டைமில். உங்க அம்மா தவறினப்ப அம்மாக்கு நீங்க தான் வந்து ஈமக்கிரியா அந்த கடைசி காலகட்டத்தில் பண்ணக்கூடிய விஷயம் எல்லாமே நீங்க பண்ணீங்க. ஜென்ரலா நம்மளுடைய சமூகத்துல வந்து ஆண் குழந்தைகள் தான் அதை பண்ணணும் அப்படிங்கறத பிரேக் பண்ணி நீங்க பண்ணியிருக்கீங்க. ஆமா, அப்பாக்கும் நான் தான் வச்சேன். இதுதான் வந்து ஃபெமினிசம் அப்படிங்கிறது. ரியலா பெண்களோட முன்னேற்றம் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரைட்ஸ் வேணும். கண்டிப்பா. நீ 10 மணிக்கு வந்தா நான் 11 மணிக்கு வருவேன் நைட்டு பப்புக்கு போயிட்டு, அது இல்லை ஃபெமினிசம். ஓகேயா, நம்ம செய்யக்கூடிய கடமைகள் இருக்குல்ல, அந்த கடமைகளை நம்ம தோல்ல போட்டு செய்யறது. பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் என் பேரண்ட்ஸ்க்கு நான் தான். ஸோ எங்க வீட்டுக்கார் போடுவாருன்னு எதிர்பார்த்து he was அம்மா அப்பாக்கு ரெண்டுமே பெண்கள் தான். ஸோ என் பையன் போடணும்னா அவனே பேனிக் ஆயிட்டான். அவன் என்னன்னு தெரியல அவனுக்கு. he was in 10th standard அப்பா தவறப்போ. எங்க வீட்டுக்கார் he's an heart patient. அவருக்கு மாப்பிள்ளை வைக்கலாம். இதெல்லாமே வந்து நிறைய பேர் பேசிக்கிறாங்க. ஒரு சர்ச்சையா ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஐ செட் நோ, I'll do it. அவர் என் மடியில தான் இருந்து போனார். என் மடியில தான் எங்க அப்பா தண்ணி கொடுத்தேன். நான் அவர் மடியில நான் பிறந்தேன், அவர் என் மடியில தவறினார். ஸோ நான் என்னோட கடமை என் அப்பாவுக்கு செய்யறது. I'll do that, everything I'll do அப்படின்னு வேஷ்டி கட்டிட்டு சுடுகாடு வரைக்கும் I went like that only. வேஷ்டி கட்டிட்டு போனீங்க? ஆமா, என்னோட சல்வார் மேல அந்த பாய்ஸ் கட்டுற மாதிரியே ஒரு வெள்ளை துணி கட்ட சொல்லுவாங்க. கட்டிட்டு அந்த பானையை பிடிச்சிட்டு யூ ஹாவ் டு கோ. யூ டோன்ட் பிலீவ் ஆக்சுவலி என்னோட அசோசியேஷன் அந்த நிறைய டான்சர்ஸ், ஃபீமேல் டான்சர்ஸ், வி ஆல் டான்ஸ். அவங்களாம் நான் பானை எடுத்துட்டு வரப்போ they were dancing in front of அப்பாஸ் டெட் பாடி. நோ ரெஸ்ட்ரிக்ஷன் அட் ஆல். தெருவே பார்த்தாங்க அந்த பெண்களை ஆடிட்டு போறாங்க அப்பாக்கு அப்படின்னு சொல்லி ஒரு புரட்சி பண்ணிருக்கீங்க. ஆமா. அதுக்கப்புறம் அம்மா தவறினப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சு சுச்சுவேஷன். கார்த்திக் என் பையன் தான் வைக்கணும். அவனுக்கு நாங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சிக்காக இருக்காங்களேன்னு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தது ப்ரீபோன் பண்ணிட்டோம். ஸோ 10ஆம் தேதி கல்யாணம் வச்சுருக்கோம். 2ஆம் தேதி அம்மா தவறிட்டாங்க. ஸோ இந்த 8 நாளில் வந்து அவன் இந்த ஈமக்கிரியெல்லாம் செஞ்சான்னா அவனுக்கு ஏதோ தீட்டு அதெல்லாம் எனக்கு நம்ப மாட்டேன் நான். பட் தென் டூ அவனும் ஹீ இஸ் நாட் ரெடி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் பண்ணுவார மாப்பிள்ளை அப்படின்னு. ஐ செட் நோ, I'll do. நானே பண்ணுவேன். எங்கள் அம்மாவுக்கு பையன் பொண்ணு எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சேம் அதே மாதிரி அப்பாவுக்கு பண்ண மாதிரி தான் பண்ணோம். என் பையனை தொட கூட விடலை. he was standing ரொம்ப தூரமாக. ஏன்னா கல்யாண மாப்பிள்ளை அவன் அப்படின்ற மாதிரி. எங்கள் அம்மா வந்து நான் வைக்கணும்னு விரும்புனாங்க தான் நினைப்பேன். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணது கடவுள் வந்து எங்கள் அம்மாவுக்கு நான் வைக்கணும்னு விரும்புகிறாரு. என் அம்மாவுக்கு என் மேலே ரொம்ப உயிர். எல்லாருமே வந்து பொண்ணு 25 வயசு அம்மா அப்பா கூட இருந்திருப்பாங்க. பட் நான் 57 வயசு வரைக்கும் என் அம்மா அப்பா கூட தான் இருக்கேன். கல்யாணம் பண்ணி நான் தனியாக போகல, என் அம்மா அப்பாவை விட்டுட்டு. ஸோ உங்கள் வீட்டுக்காரர் வீட்டோட மருமகனா வந்துட்டார் அப்போ? இல்லை, எங்கள் வீட்டுக்கு மருமகனா வருதுன்னா நாங்கள்லாம் ஒரே வீட்டில் இருந்தோம். இன்னும் ஒண்ணுதான். அப்படி அதுவும் நல்ல விஷயம் தானே. ட்ரிகர் பண்ணி விடுவாங்க அவரை. நீ என்ன அவங்க வீட்டுல இருக்க, வீட்டோட சமூகம் அப்படின்னு. பட் நாங்க எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பாவை நான் வந்து என் கூட இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அவர் அதுக்கு அப்ஜெக்ட் பண்ணல. ஏன்னா நாங்க 2 பேரும் வேலை செஞ்சு சம்பாதிச்சு ஒரு வீடு கட்டி அந்த வீட்டுல நான் என் அம்மா அப்பா கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்ஜெக்ட் பண்ணல. அவர் அந்த அளவுக்கு நல்லவர். அவர்
செம்ம. என் அம்மா அப்பா என் தங்கச்சி எல்லாருமே என் கூட தான் இருந்தாங்க. ஸோ அவங்க அம்மா அப்பா அவங்க ஃபேமிலியும் அதை அவங்க accept ஃபேமிலி பண்ணிக்கிட்டாங்க. இருக்காங்க, அவங்க தம்பி இருக்காங்க. ஸோ அவங்க தம்பி அவங்க அம்மாவை பார்த்துக்கிறாங்க, இவரு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. பட் அவங்களும் அதை சப்போர்ட் பண்ணாங்க. எஸ் கிரேட் ஃபேமிலி இல்ல, ஒரு நல்ல தாய் வளர்த்த புள்ள, அதனால தான் உங்களை இந்த அளவுக்கு அவருமே பார்த்துட்டு வேலைக்கு வந்த டைம்ல கூட எங்க அம்மாக்கு எல்லாமே அவர் தான் பார்த்துட்டாரு. பீயிங் an heart patient, அவர் அம்மாக்கு எல்லாமே பார்த்துட்டாரு. மாத்திரை எடுத்து கொடுக்கறது, இன்சுலின் போடுறது எல்லாமே ஹீல் டேக் கேர். அதுதான் நிறைய பேர் ஃபெமினிசம் நாங்க இப்படி பண்றோம் அப்படி பண்றோம்னு சொல்லி ஆடை குறைக்கிறதுலையோ இல்ல ஆபாசமா இது போடுறதுலையோ கிடையாது. நாங்க பெண்கள் நிகர் அப்படின்றது. நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் தட்டி கழிக்காம நாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், வேற வீட்டுக்கு போயிட்டோம், எங்களுக்கு அந்த வீட்டு சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. பெத்த அம்மா அப்பா கூட சம்பந்தம் இல்லாம எப்படி இருக்க முடியும் இல்லையா? பொண்ணுன்னா அதெல்லாம் மறந்துடணும்னு நீங்க சொன்னீங்க இல்லையா, எங்க அம்மா அப்பா மடியில நான் இருந்தேன், அவங்க தவறுனப்போ அவங்களுக்காக நான் வந்து கொல்லி வைக்கிறது தான் கரெக்ட்ன்றது ரொம்ப நல்ல விஷயமும் கூட. இது யாராவது சொந்த பந்தம்னு நீ ஏன் பொண்ணு வைக்கிற அப்படின்னு கேட்பாங்க. இங்க நிறைய பேர் இருக்காங்க, சொல்றதுக்குன்னே இருப்பாங்க இல்லையா? ஸோ அது எங்க அப்பாவே வந்து ரொம்பவுமே அப்பா தவறதுக்கு முன்னாடியே அப்பா சொல்லிட்டே இருப்பாரு. ஏதாவது இந்த சடங்கெல்லாம் ஏதாவது பண்றப்ப சொல்லுவாரு, ஏன் இப்படி டார்ச்சர் பண்றாங்க இந்த பெண்களை, ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க, அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுமா, அப்படிலாம் பண்ணவே கூடாதுமான்னுவாங்க. எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் அந்த சடங்கெல்லாம் பண்ணலை. அப்பா தவறினப்போ எல்லாரும் வர்றது, வளையல் உடைக்கிறது, பொட்டை துடைக்கிறது. ஐ செட் நோ. இந்த பொட்டு பூவெல்லாம் அம்மா நம்ம பிறந்தப்போ தான் நான் கொடுக்கறது இல்லையா? வேணா அவர் நினைவாக தாலி வேணால் கழட்டி வச்சுக்கோங்க, அவ்வளோதானே தவிர கல்யாணம் சுமங்கலி மாதிரி நீங்கள் தாலி போட்டு சுற்றக்கூடாது, அப்பா இல்லாதப்போ அப்படின்னு அது வேணாம் நீங்கள் பொட்டு வைக்கக்கூடாது, பூவெல்லாம் அவங்க இஷ்டமா, ஆனால் இந்த சடங்கெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ எங்கள் அப்பாவே ரொம்ப முற்போக்குவாதி தான் ஆக்சுவலாக. அவர் வந்து என்கரேஜ் பண்ண மாட்டார். ஸோ அது அப்படியே ஜென்ரலாக சொல்லுவாங்கல்ல, பெண்கள் வந்து கொஞ்சம் வயலன்ஸ் மாதிரி இருக்கிற விஷயங்களும் ரொம்ப எமோஷ்னலான விஷயங்களும் வீக்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் சாவுக்கு கூட அதனால தான் ஆண்கள் வந்து சுடுகாட்டுக்கு போகணும், பெண்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதை தாண்டி நம்மளாலேயே எல்லாம் பண்ண முடியும் அப்படின்றது ஒருத்தர் தான் இந்த மாதிரி பெற்றவங்க தவறும் போது கொல்லி வைக்கிறதுலாம் அந்த சிச்சுவேஷனில் ஒரு பெண்கள் எடுக்கக்கூடிய முடிவு. எமோஷ்னலான விஷயங்களில் நீங்கள் பெண்கள் வீக் அப்படிங்கிறத உடைச்சிருக்கீங்க. ரியலாக அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும் அந்த டைமுக்குள்ள? அது சொல்லவே முடியாது. ஆக்சுவலாக நான் என் தாய்க்கு கொல்லி வைக்கிறேன், எங்கள் அம்மா என் கண்ணு முன்னாடி எரிஞ்சு போகிறது யாராலையும் அது பார்க்கவும் முடியாது. பட் நான் பார்க்கல. அந்த இப்போல்லாம் வந்து மின்சார சுடுகாட்டில் வந்து அந்த நெஞ்சில் ஒரு கற்பூரம் வச்சு அதை மட்டும்தான் ஏற்ற சொல்கிறாங்க. அம்மா அது உள்ளே போகிறத என்னால் கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஏன்னா அது உள்ளே தகன்னு எரியுது, அக்னி குண்டம் மாதிரி. அதுக்குள்ளே என் அம்மா உள்ளே போகிறது என்னால் பார்க்க முடியாது. அது வச்சு நான் மயக்கடிச்சு விழுந்தது தான். அம்மான்னு கத்திட்டு விழுந்துட்டேன், அதான் சொல்லுவாங்க. அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் என்னால் இல்லையா? இத்தனை வருஷம் என்னை பெற்று வளர்த்து பில்லர்ஸ் மாதிரி என் கூடவே இருந்து என்னை ஒரு நல்ல வழியில் கைட் பண்ணி ஒரு நல்ல அம்மாவாகவும் நல்ல ஒய்ஃபாகவும் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காகவும் வளர்த்துருக்காங்க என் அம்மா அப்பா. எங்கள் அம்மாவுக்கு வந்து காலில் இது வந்துச்சு, சுகர் இருக்குதான அந்த ஃபிங்கர்ஸ் ரிமூவ் பண்ணாங்க. அந்த ரிமூவ் பண்ணி அது செப்டிக் ஆகி அதை க்ளீன் பண்ணி ஒரு நாள் கூட நான் எங்கள் அம்மா காலை பார்த்ததே கிடையாது. என் கசின் பாப்பா, என்னோட டாக்டர் இல்லா பாப்பா, அவ்வளோ பாசம் அம்மாவை. என்னால் அதை பார்க்க முடியாது. எங்கள் அம்மாவுக்கு அந்த பெயின் வர்றதோ இல்லை அந்த அம்மாவுக்கு ஒரு வலி வர்றதும் அந்த ஒரு புண்ணு இருக்குன்றதை என்னால் பார்க்கவே முடியல. எங்கள் அம்மா கால் அவ்வளோ அம்சமாக அழகாக இருக்கும், சாமி மாதிரி. அந்த காலில் வந்து ஒரு புண்ணு வந்திருக்கு, அந்த விரல் எடுக்க போகிறாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் நான் நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது, வீடியோஸ் எல்லாம் இருக்குது, என் பசங்க எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ வரைக்கும் அது வந்தால் டக்குன்னு ஸ்க்ரோல் பண்ணிடுவேன் நான். அது என்னோட கடமை, நான் அதை வச்சுட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எமோஷ்னலாக பெண்கள் ரொம்ப வீக், ஆமாதான். ஆனா அதே பெண்களுக்கு ஸ்ட்ரென்த்தும் இருக்குங்கிறது உங்களோட இந்த விஷயத்துலயும் எனக்கு புரியுது. எஸ், அம்மாக்கு அது வைக்கும் போது நான் வீக்கா ஃபீல் பண்ண மயக்கம் போட்டு வச்சேன், பட் அதை வச்சிருக்கேன். எங்க நம்ம வீக்கோ அங்க நம்மளால ஸ்ட்ரென்த்தாவும் இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளான ஒரு விஷயம். தட்டி கழிக்க முடியாது அந்த கடமையை. நம்ம வீட்டுக்காரர் வைப்பாரா, பையன் வைப்பானா, தம்பி வைப்பானா, இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க கூடாது. நீங்க வைக்கும் போது உங்களுக்கு ஒரு நிறைவும் கிடைச்சிருக்குல்ல, அந்த வீக்னஸை உடைச்சிருக்கோம். இப்போ நான் தான் என் அம்மாக்கு பண்ண எல்லாத்தையும் அப்படின்ற ஒரு நிறைவும் இருக்கு. நான் அதுதான் தைரியமா சொல்லுவேன். எல்லாரும் சொல்லுவாங்க 25 வயசு, நான் சொல்லுவேன் 25 வயசு வரைக்கும் தான் அம்மா அப்பா கூட இருக்கணும். கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா வேற பொண்ணு, அவங்க வேற அம்மா ஆயிடுவாங்களா? நம்ம அம்மா கிடையாது அவங்க இல்லையா? அந்த ப்ரையாரிட்டி ஏன் கொடுக்க மாட்டீங்க அம்மா அப்பாவுக்கு? இப்போ நிறைய பேர் எக்ஸாம்பிளாக கூட சொல்லுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸு, அக்கா எப்போ பாரு எங்கள் அம்மா உன்னை பற்றி தான்க்கா சொல்லுவாங்க, அந்த சுஜாதா பொண்ணு இருக்குது பற்றியா, எப்படி அவங்க அம்மா அப்பாவை கூட வச்சுருக்கா பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணுன்றதுக்காக செய்யலை, நான் எனக்காக செஞ்சுட்டேன். ஏன் அம்மா அப்பா என் கூட இருக்கணும், எனக்கு கல்யாணம் ஆகிட்டு அவங்க 2 பேர் யார் பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு அக்கறை எனக்கு இருக்குது. ஏன்னா என்ன சொல்கிறது, செல்ஃபிஷாக இருக்க முடியாதுல்ல. எனக்குன்னு ஒரு குடும்பம் ஆயிடுச்சு, என் புருஷன் வந்துட்டார், அப்படியெல்லாம் என்னால் கண்டிப்பாக இருக்கவே முடியாது. அது எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் போதும், என்னோட அம்மா அப்பா நான் என் கூட வச்சுருந்தேன் அப்படின்றது. ஸோ இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் கலக்கிட்டு இருக்கீங்க.
சிந்தாமணியா? சிந்தாமணி. ஸோ த ட்ராவல் டசன்ட் எண்ட். அஃப்கோர்ஸ் தான். என்ன சொல்றது, அதான் நம்ம எஃபர்ட் போட்டுட்டே இருக்கோம்ல. சலிச்சது கிடையாது, இது போதும் இது போர் அடிக்குதுன்னு நினச்சது கிடையாது. ஐ யூஸ் டு சே இப்போ பசங்க கூட அதான் சொல்லுவேன், எனக்கு ஏதாவது நடந்தாலும் என்னோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் நடக்கணும். ஐ விஷ் தட் நான் வீட்டில் இருக்கக்கூடாது அந்த டைமில் கூட. எனக்கு கை கால் நல்லா இருக்க வரைக்கும் ஐ ஷுட் ஒர்க். இந்த ஒர்க் பண்ணணும், மேக்கப் பண்ணணும், என்ன இது ஆக்டிவாக இருக்கணும். ஐ ஹாவ் டு. எனக்கு அதுதான் பிடிக்கும். என்ன சும்மா வீட்டில் உட்காந்து டிவி கூட பார்க்க மாட்டேன் நான். ஐ வில் பி ஸ்டிச்சிங் சம்திங், எம்ப்ராய்டரி ஒர்க், மிரர் ஒர்க், பாட் பெயிண்டிங், இந்த மாதிரி நான் ஏதோ ஒரு கிளாஸஸ் தேடிட்டே இருப்பேன் எங்கே இருக்குது எது இருக்குன்னு சொல்லி. அதனால் நம்ம அந்த ஆக்டிவாக இருக்க பர்சன் உட்காரவும் முடியாது. ஸோ இதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு சீரியல் பண்ணுறதுக்கு. ஸோ இதுவும் நல்ல பேரும் புகழும் கிடைக்குது, எல்லாருமே பேச. அதில் உங்கள் கேரக்டர் அது உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும், எப்படி பண்ணுறீங்க, அதை பற்றி சொல்லுங்களேன். இல்லை இப்போ எல்லாருமே கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் இவ்வளோ மோசமாக இருக்கீங்க மீனா, ஏங்க எப்படி பண்ணுறீங்க, டார்ச்சர் பண்ணுறீங்க. வில்லி கேரக்டர் வந்து ஆக்கிட்டாங்க சிறுகடிக்க ஆசையில். நான் தான் சொன்னேன், இல்லைம்மா வில்லி கேரக்டர்ன்றதுனால தான் நீங்கள் என் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க இல்லையா. நல்ல அம்மாக்கள் பெருசா எக்ஸ்போஷர் இருக்குதான்னு எனக்கு தெரியாது. மேபி நான் பண்ணது கிடையாது நல்ல அம்மாவா ஒரு ரோல் மீன் சீரியல்ல. என் கூட நாங்க நடிக்கிற எல்லாருமே சக நடிகர்கள்லாம் எங்கேயாவது இந்த நேமம் சைடெல்லாம் ஷூட்டிங் போறப்போ அம்மா கேரக்டர் சொல்லுவாங்க, மா நல்லா இருக்கீங்களாமா அப்படின்வாங்க. அவ்வளவுதான். என்கிட்ட வந்து ஏம்மா நீங்க அந்த துளசி எப்படி பண்றீங்க, பாவம் இல்லைம்மா அந்த துளசி, நீங்க அந்த விஷத்தை வைக்கலாமாம்மா, எங்கம்மா உங்க பொண்ணு, அப்படியெல்லாம் நிறைய விசாரிப்பாங்க. உண்மையாவே விசாரிக்கிறேன், உண்மையா விசாரிப்பாங்க. சீரியல்ல உண்மை நம்புறாங்க. ஸோ அந்த அம்மா கேரக்டர் பாவம் அம்மா கேரக்டருக்கு ஒன்றும் பெருசா அவங்க இது ரியாக்ட் பண்ண மாட்டுறாங்க. இந்த வில்லி கேரக்டர் நான் தான் சொல்லுவேன்மா, ஒருத்தவங்க நல்லவங்களா தெரியணும்னா ஒரு கெட்டவன் பக்கத்துல இருந்தாலும் அவங்க ரொம்ப நல்லவங்களா தெரிவாங்க இல்லையா. அப்ப ஹீரோயின் வந்து ரொம்ப நல்லவங்களா தெரியணும்னா ஒரு வில்லி இருக்கணும்ல. பட் உங்களை திட்டுவாங்களா வெளியில போகும்போது? இல்லடா, அப்படி யாரும் திட்டுறதெல்லாம் கிடையாது. கேட்பாங்க சும்மா இந்த மாதிரி தான். அவங்களுக்கு நம்மளை பார்த்தோம்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அதை பார்த்தோன்னே கேட்பாங்க, ஏமா நான் நிஜமா டார்ச்சர் எல்லாம் பண்ணலமா, என்ன விட்டுடுங்க, அது சும்மா அது ஒரு நடிப்புமா, நீங்களே சொல்லுங்கம்மா, நான் மண்டபத்துக்கு போறேன் கான்டாக்ட் எடுக்க, அவளும் வந்து என் பிசினஸை கொடுக்க வந்தா எனக்கு கோவமா வராதா. கிரேட்டுங்க, ரொம்ப அருமையா பேசியிருக்கீங்க. Thank you so much. Thank you so much. Marvel Studios Thunderbolts opens in Indian theatre from May 1, 2025. English, Hindi, Tamil and Telugu. உங்கள் லெஜண்ட் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை.